ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் லெபனானில் 10 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவித்தாங்க. அமெரிக்கா தான் அறிவிச்சது. அமெரிக்காவில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடத்துது. அமெரிக்கா தான் மத்தியஸ்தம் பண்ணது. அந்த போர் நிறுத்தம் அறிவித்த உடனே ஈரான் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இதுதான் நாங்கள் முதல்ல கேட்ட போர் நிறுத்தத்துக்குள்ள ஒரு கோரிக்கை. அது நிறைவேறினதுனால ஹோர்முஸ் நீரிணையை நாங்கள் அந்த கடலை திறந்து விடுறோம். ஈரானுக்கு வரக்கூடிய கப்பல், ஈரான்லேருந்து கிளம்பி வெளியே வரக்கூடிய கப்பல்கள், இதை நாங்கள் முற்றுகை பண்ண போகிறோம். ஈரானுக்கு எந்த கப்பலும் போகக்கூடாது, வரவும் கூடாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்படி அமெரிக்கா அறிவித்த உடனேயே ஈரான் திரும்ப ஹோர்முஸை மூடிடுச்சு. இனி எந்த கப்பலும் போகக்கூடாது. இப்போ அமெரிக்காவினுடைய ஒரு ரவுடித்தனத்தினால இந்த பேச்சுவார்த்தை என்பது திரும்ப நடக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிப்ரவரி 28 நடத்தின போரில் முதல் நாளே தலைவர்கள், தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க அணு உலைகள், அந்த உலைகள் மீது குண்டு போட்டாங்க. அது ஏற்கனவே போன வருஷம் போட்டாங்க, இப்போவும் திரும்ப போடுறாங்க. அதன் பிறகு இராணுவ நிலைகள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும், பாலங்கள் எல்லாத்தையும் தகர்க்கிறாங்க. இப்போ அமெரிக்கா அணுகுண்டு வச்சிருக்கு. நீ அணுகுண்டு வச்சிருக்கிற, இன்னொரு நாடு அணுகுண்டு தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட் இல்லை. இஸ்ரேல் வந்து அணுகுண்டு வச்சிருக்கு. மத்திய கிழக்கிலேயே அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல். ஆனால் வெளிப்படையாக அதை அறிவிக்கலை. வெளிப்படையாக அவங்க அதை அறிவிக்காமல் மறைமுகமாக வச்சிருக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் அணு ஆயுதம் வைத்திருக்கிற வரைக்கும் வளைகுடாவில் ஒரு பீதியும் போர் பதட்டமும் இருந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு ஈரானை கேட்குறது முதல்ல தப்பு. சர்வதேச சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இன்டர்நேஷ்னல் வாட்டரில் ஒரு நாட்டினுடைய கப்பலை இன்னொரு நாட்டினுடைய கடற்படையோ அல்லது வேறு ஏதோ கப்பலோ வந்து முடக்கக்கூடாது, நிறுத்தக்கூடாது சர்வதேச கடல் பரப்பில். அது அமெரிக்கா அந்த தவறை செய்திருக்கிறது. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. இன்றைய நேர்காணலில் நம்ம கூட ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்கார். வார் பற்றின அப்டேட்ஸ் வந்து காரசாரமாக கரண்ட்டில் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஜெம் டிவி நேயர்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட் கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மாதமே முடிய போகுது சார். நம்மளும் வார் பற்றி பேச ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் போயிட்டே இருக்க நாட்கள். இன்னும் இந்த வாருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்த பாடு இல்லையே சார்? இப்போதைக்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்விக்கு பிறகு 2ஆம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற முயற்சிகள் நடந்துகிட்ருக்குது. பாகிஸ்தான் அதுக்கு மும்முரமாக இருக்குது. இஸ்லாமாபாத் அவங்களுடைய தலைநகரத்தில் அதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், அதை சுற்றி ஒரு 4-5 கிலோமீட்டர் ரேடியஸில் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா ஒரு முரண்டு பிடிக்குது. ஒரு பேச்சுவார்த்தைன்னா 2 பேரும் வந்து ஒரு சமமான, பரஸ்பரம் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு சூழலில் சந்தித்து பேசணும். ஈரானை பொறுத்த வரைக்கும் லெபனானில் 10 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவித்தாங்க. அமெரிக்கா தான் அறிவிச்சது. அமெரிக்காவில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடத்துது. அமெரிக்கா தான் மத்தியஸ்தம் பண்ணுது. அந்த போர் நிறுத்தம் அறிவித்த உடனே ஈரான் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இதுதான் நாங்கள் முதல்ல கேட்ட போர் நிறுத்தத்துக்குள்ள ஒரு கோரிக்கை. அது நிறைவேறினதுனால ஹோர்முஸ் நீரிணையை நாங்கள் அந்த கடலை திறந்து விடுறோம். எல்லா கப்பல்களும் போயிட்டு வரலாம், மிலிட்ரி கப்பல்கள் மட்டும் போகக்கூடாது அப்படின்னு அறிவித்தாங்க. அது அறிவித்த உடனே எல்லாரும், உலக நாடுகள் எல்லாரும் பாராட்டினாங்க. சரி, பிரச்சனை முடிஞ்சுதுன்னு நினச்சாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ஹோர்முஸில் இருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தள்ளி அவங்க கப்பற்படையெல்லாம் அங்கே குவித்து
ஈரானுக்கு வரக்கூடிய கப்பல், ஈரான்லேருந்து கிளம்பி வெளியே வரக்கூடிய கப்பல்கள், இதை நாங்கள் முற்றுகை பண்ண போகிறோம். ஈரானுக்கு எந்த கப்பலும் போகக்கூடாது, வரவும் கூடாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்படி அமெரிக்கா அறிவித்த உடனேயே ஈரான் திரும்ப ஹோர்முஸை மூடிடுச்சு. இனி எந்த கப்பலும் போகக்கூடாது. அதில் தான் இந்திய கப்பல்லாம் வரும்போது அவங்க வார்னிங் ஷாட் அடித்தாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம். ஈரானுக்கு சொந்தமான ஒரு கப்பலை அதை கேப்சர் பண்ணி சீஸ் பண்ணாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஈரான் வந்து ஒரு டீலுக்கு வந்தே ஆகணும், பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் கட்ட போர் நிறுத்தம் என்பது இன்னையோட முடியுது. ஆமாம், இன்னைக்கு முடியுது, இன்னைக்கு புதன்கிழமை. இதுக்கு அடுத்து இது முடிஞ்சுதுன்னா நீங்கள் போர் தொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் தானே வருது. அப்போ ட்ரம்ப் கடைசி நேரத்தில் என்ன செய்கிறாரு, பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் நடக்குது. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், அப்புறம் தளபதி ஆசிம் முனீர் அவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டதுனால இந்த போர் நிறுத்தத்தை நான் தள்ளி வைக்கிறேன், இன்றோடு முடிய இருந்ததை இன்னும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். இதற்கு பாகிஸ்தான் பிரதமர் நன்றி தெரிவிச்சிருக்கார். இல்லைன்னாலும் திரும்பவும் போர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ ட்ரம்போட கோரிக்கை என்னென்னா, ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன், வரணும், வரலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடுத்து பாம்பு போடுவோம். ஐயோ, ஈரானை வந்து அதில் இருக்கக்கூடிய மின் கட்டமைப்பு, பாலங்கள் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஈரான் என்ன சொல்லுது, இப்படி ஒரு மிரட்டல் விடுத்துக்கிட்டே எங்களை பேச்சுவார்த்தைக்கெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் வர முடியாது. ரெண்டாவது, இந்த பிளாக்கேடு இருக்கு இல்லையா, முற்றுகை, இது போர் நிறுத்தத்திற்கு எதிரானது. போர் நிறுத்தம் அப்படின்னாலே எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது. நீங்கள் எப்படி முற்றுகை பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதனால் இப்போ திரும்பவும் பழைய பொசிஷனில் தான் இருக்குது. நேற்று அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பேச்சுவார்த்தைக்காக கிளம்ப இருந்தது, அவர் ரத்து பண்ணிட்டார். ஏன் ரத்து பண்ணிட்டார்னா, ஈரான் நாங்கள் வரலைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் நீங்கள் முற்றுகையை அறிவித்து கொண்டே இன்னொரு பக்கம் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறீங்க, எப்படி வர முடியும் அப்படின்ற முறையில் சொல்கிறாங்க. அவங்க வரலைன்றதுனால இவர் ரத்து பண்ணிட்டார். இப்போ பாகிஸ்தான் தொடர்ந்து முயற்சி பண்ணுது. பாகிஸ்தான் மட்டுமல்ல, துருக்கி, எகிப்து, இந்த நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கான வேலைகளை மறைமுகமாக திரைமறைவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எப்படியும் இந்த பிளாக்கேடு வந்து அது ஒரு முற்று பெற்றால் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்ற நிலைமை இருக்குது. அமெரிக்காவினுடைய நோக்கம் வந்து என்னன்னு சொன்னால், ஈரானுக்கு வரக்கூடிய கப்பல்கள், கிளம்பி போகிற கப்பல்களை நிறுத்தினால் ஈரான் வந்து அதனுடைய க்ரூட் ஆயிலில் 90% வந்து சைனாவுக்கு ஏற்றுமதி செய்யுது. அதுதான் அவங்க நாட்டுக்கு மிகப்பெரிய வருவாய். அதை தடை செய்தால் ஈரானை இன்னும் கஷ்டப்படுத்தலாம், சிரமப்படுத்தலாம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. ஹோர்முஸை மூடி உலகம் முழுவதும் க்ரூட் ஆயில் போகிறத, கேஸ் போகிறத அவங்க நிறுத்தியிருக்காங்க. அதனால் இதை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் திறந்துட்டாங்க. லெபனான் போர் நிறுத்தம் வந்தோடனே திறந்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி பண்ணலாம்? இப்போ அமெரிக்காவினுடைய ஒரு ரவுடித்தனத்தினால இந்த பேச்சுவார்த்தை என்பது திரும்ப நடக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இதில் ஈரான் மீது எந்த குற்றமும் இல்லை. ஆமாம், அவங்க அந்த போர் நிறுத்தத்துக்கு சின்சியராக இருக்கிறாங்க, எந்த தவறும் செய்யலை, எந்த வரம்பு மீறியும் பேசலை. ட்ரம்ப் தான் மாற்றி மாற்றி பேசுகிறார். இப்போ ட்ரம்ப் மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து ஈரான் வந்து எல்லா நிபந்தனைக்கும் வந்து ஒத்துப்பட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நேரம் பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா, விரைவில் வரும் அப்படின்றாரு. எதனால் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு? மென்டலஸ் அப்படி இல்லை, அவங்க நினைத்தது போல் ஈரானை பணிய வைக்க முடியவில்லை அப்படின்றதான் காரணம். ஆரம்பத்தில் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், சில நாட்களுக்குள்ளே நாங்கள் ஈரானை வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு சொன்னார். சில நாட்கள் ஆயிடுச்சு. அதன் பிறகு சில வாரங்களில் வீழ்த்தி விடுவோம், விரைவில் போர் முடியும் அப்படின்னு சொன்னார். வாரங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு போர் இன்னும் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த போர் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிப்ரவரி 28 நடத்தின போரில் முதல் நாளே தலைவர்கள், தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க அணு உலைகள், அந்த உலைகள் மீது குண்டு போட்டாங்க. அது ஏற்கனவே போன வருஷம் போட்டாங்க, இப்போவும் திரும்ப போடுறாங்க. அதன் பிறகு இராணுவ நிலைகள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும், பாலங்கள் எல்லாத்தையும் தகர்க்கிறாங்க. இதனால ஈரான் வந்து பணிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ஈரான் பணியவில்லை.
ஈரான் என்ன செய்யுதுன்னா தொடர்ந்து மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் இஸ்ரேல் மேலேயும் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மேலேயும் ஏவுகிறது. இது ஒரு பிரச்சனை. இதனால் வளைகுடா நாடுகளில் எண்ணெய் உற்பத்தி, எரிவாயு உற்பத்தி என்பது நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு ஈரான் செஞ்ச ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னென்னா, அந்த ஹோர்முஸ் நீரிணை, அந்த கடல் பாதையை மூடியது. அது மூடினதுனால உள்ளே இருக்கிற எந்த கப்பலும் வெளியே வர முடியல, வெளியிலேருந்து எந்த கப்பலும் உள்ளே வர முடியலை. நீங்கள் குவைத்தில் ஆரம்பித்து சவுதி அரேபியா வரைக்கும் எல்லா வளைகுடா நாடுகளுக்கும், ஈராக்கு, பஹ்ரைனு, கத்தாரு, அமீரகம் எல்லா நாடுகளுக்கும் அங்கேருந்து தான் எண்ணெயும் எரிவாயும் அல்ல அவங்க நாட்டுக்கு தேவையான கமர்ஷியல் மற்ற போக்குவரத்தும் அது வழியாக தான் நடக்கணும். இதை மூடிட்டாங்க. இது மூடினது உலகம் முழுக்க க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏறுகிறது. இப்போ முதல்ல வந்து $110 வரைக்கும் போச்சு ஒரு பேரல், ஒரு பீப்பாய் அப்படின்றது. இப்போ போர் நிறுத்தம் வந்த பிறகு குறைஞ்சிது, 90 வரைக்கும் வந்தது. இன்றைக்கி திரும்ப பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி இல்லைன்றதுனால அதிகரிக்குது. அதனால் இதை எதிர்பார்க்கலை இஸ்ரேலோ அமெரிக்காவோ, ஈரானுடைய இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் எதிர்பார்க்கல. இராணுவ ரீதியாக அவங்க முறியடித்து விட்டோன்னு நினச்சாங்க, முறியடிக்க முடியல. அவங்க தொடர்ந்து மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் ஏவி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதனால தான் ட்ரம்ப் மாறி மாறி பேசுகிறார். அவர் மாறி மாறி பேசுவதற்கு முக்கியமான காரணம், அவங்களுக்கு போர் ரீதியாக ஈரானை பணிய வைக்க முடியவில்லை. தலைவர்களை கொள்கிறாங்க, தளபதிகளை கொள்கிறாங்க, அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ஆட்கள் போட்டு அவங்க வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அரசியல் இராணுவ தலைமை என்பது இழப்புகளுக்கு அஞ்சவில்லை, இழப்புகளால் சோர்ந்து உட்கார்ந்தரல, தொடர்ந்து வந்து வேலை செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க. மக்களும் பார்த்திங்கன்னா தெஹ்ரான் சதுக்கத்தில் டெய்லி வந்து ஆன்டி அமெரிக்கன் ஸ்லோகன்ஸ் போடுறதா இருக்கட்டும், ஈரானுக்கு அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இதையெல்லாம் மக்களும் செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ இதனால தான் ட்ரம்ப் வந்து மாறி மாறி பேசுகிறார். ஏன் சார் இப்போ வந்துட்டு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை இது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தால் என்ன இம்பேக்ட் இருக்கும், நடக்கலைன்னா என்ன ஆகும் சார்? முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஏன் தோல்வி அடைந்தது அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா வைத்த கோரிக்கைகள் ஈரான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்கா ஒரு 15 டிமாண்ட் வச்சாங்க, ஈரான் அதுக்கு பதிலாக ஒரு 10 டிமாண்ட் வச்சாங்க. அதனால் அந்த ஈரான் வைத்த 10 டிமாண்டை பேசுவதற்கு பதிலாக அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, அவங்க அணு உலைகளை மூடணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்கள்கிட்ட கொடுக்கணும், மிசைல் உற்பத்தியெல்லாம் நிறுத்தணும், அடுத்ததாக நீங்கள் ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹூத்திஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான டிமாண்ட்ஸு அவங்க வைக்கிறாங்க. ஈரானுடைய கோரிக்கை என்னென்னா, நாங்கள் அமைதி வழிக்காக தான் அணுசக்தியை வந்து பயன்படுத்துகிறோமே தவிர ஆயுதங்களை ஒரு காலம் அதில் செய்ய மாட்டோம், மத ரீதியாகவே அதுக்கு நாங்கள் ஃபத்வா வச்சுருக்கிறோம், அணு ஆயுதங்கள் தயாரிக்க மாட்டோம், அதில் நீங்கள் தலையிடுவது என்பது எங்களுடைய இறையாண்மையை மீறுவதாகும். இப்போ அமெரிக்கா அணுகுண்டு வச்சுருக்கு, நீ அணுகுண்டு வச்சுருக்கிற, இன்னொரு நாடு அணுகுண்டு தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ரைட் இருக்கா? இல்லை. இஸ்ரேல் வந்து அணுகுண்டு வச்சுருக்கு. மத்திய கிழக்கிலேயே அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல். ஆனால் வெளிப்படையாக அதை அறிவிக்கலை. வெளிப்படையாக அவங்க அதை அறிவிக்காமல் மறைமுகமாக வச்சுருக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் அணு ஆயுதம் வைத்திருக்கிற வரைக்கும் வளைகுடாவில் ஒரு பீதியும் போர் பதட்டமும் இருந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு ஈரானை கேட்குறது முதல்ல தப்பு. அதை தாண்டி ஈரான் என்ன சொல்லுகிறது, நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எல்லாம் கொடுக்க மாட்டோம், அது எங்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய இது. அதன் பிறகு எங்களுடைய பொருளாதார தடை இருக்குல்ல, சாங்ஷன்ஸ் விதிச்சிருக்கிறீங்க. எப்போது 79லேருந்து தொடர்ந்து இந்த பொருளாதார தடை என்பது அதனுடைய சிரமங்களோடு தான் ஈரான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதனால தான் ஜனவரி மாதம் மக்கள் மத்தியில் பெரிய கலவரம்லாம் வந்தது. ஏன்னா விலைவாசி உயர்வு, பணவீக்கம் அதிகரிப்பு, இப்படியெல்லாம் எவ்வளோ நாள் மக்கள் பொறுத்து பார்ப்பாங்க. அது பெரிய கலவரம்லாம் நடந்துச்சு. அதனால் பொருளாதார தடைகளை நீக்கணும். ரெண்டாவது, அந்த சாங்ஷன்னால் சைனாவை தவிர எந்த நாடும் ஈரானுடைய க்ரூட் ஆயிலையோ கேஸையோ வாங்குறதில்ல, வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா மிரட்டி வச்சிருக்கு. இந்தியா கூட ஒரு காலத்தில் ஈரானில் க்ரூட் ஆயில்லாம் இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவினுடைய மிரட்டல் காரணமாக இந்தியா அதை நிறுத்திவிட்டது. சைனா மட்டும் வாங்குது. அப்போ தடையை எடுத்திங்கன்னா எல்லா நாடுகளும் வாங்குவாங்க. ஈரானும் மற்ற வளைகுடா நாடுகளைப் போல ஒரு செழிப்பான ஒரு நாடாக மாறும். அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை அகற்றணும். அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை, அவங்க இருக்கிறத வச்சு தான் எங்களுக்கு பிரச்சனை. இதையெல்லாம் ஈரான் வந்து தனது கோரிக்கையில் சொல்லுகிறது. பேச்சுவார்த்தைக்கான ஒரு டைம் லைனாக இதை முன்வைக்கிறாங்க.
அதனால் இது ரெண்டும் முரண்படுது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வளைகுடாவில் தன்னுடைய ஆதிக்கம் தொடர்ந்து இருக்கணும். ஈரான் மட்டும்தான் இப்போ அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கு. ஈரானை இராணுவ வலிமையால் பணிய வைப்போம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அது பணிய வைக்க முடியலை. இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு வைங்க. இப்போ நடக்கிற பட்சத்தில் அமெரிக்கா தான் இறங்கி வரணும். ஈரான் இறங்கி வருவதற்கு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஈரானுடைய கோரிக்கை அந்த கப்பற்படை முற்றுகை அதை நிறுத்தணும். அதன் பிறகு அவங்க வச்சுருக்கிற மற்ற டிமாண்டை ஒவ்வொன்றா பேசணும். இது பேசினா ஈரான் வந்து ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது. இப்போ அந்த கப்பல் வந்து முடக்கி வச்சுருக்காங்களா சார்? இப்போ அதுக்கு இவங்க எதிர்த்தாக்குதல் அதுக்கு எதிர் நடவடிக்கையாக தான் ஹோர்முஸை திரும்ப மூடிட்டோன்றாங்க. ஒரு வித்தின் 24 hours மூடிட்டாங்க. இப்போ பழையபடி என்ன ஆகுதுன்னு சொன்னால் வளைகுடா நாடுகள்லேருந்து எந்த கப்பலும் போகிறதில்ல, வர முடியலை. அதே மாதிரி வெளியிலேருந்து உள்ளேயும் எந்த கப்பலும் போக முடியலை. அவங்க என்ன சொல்கிற காரணம் என்னென்னா, நீ வந்து முற்றுகை வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ அமெரிக்கா செய்வது சர்வதேச சட்டப்படி தவறு. சர்வதேச சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இன்டர்நேஷ்னல் வாட்டரில் ஒரு நாட்டினுடைய கப்பலை இன்னொரு நாட்டினுடைய கடற்படையோ அல்லது வேறு ஏதோ கப்பலோ வந்து முடக்கக்கூடாது, நிறுத்தக்கூடாது சர்வதேச கடல் பரப்பில். அது அமெரிக்கா அந்த தவறை செய்திருக்கிறது. இப்போ ஈரான் ஹோர்முஸை மூடியது தவறா அப்படின்னு கேட்டால், ஒரு போர் சூழலில் ஒரு நாடு தன்னுடைய கடல் பகுதியை வந்து மூடலாம். இப்போ போர் சூழல் இருக்கா, அதனால் ஈரான் மூடி இருக்கா, சர்வதேச சட்டப்படி அது தவறல்ல. அதனால் அமெரிக்கா தான் இறங்கி வரணும். அமெரிக்கா தான் இந்த பேச்சுவார்த்தைக்காக தன்னுடைய நிகழ்ச்சியினர்களை மாற்றணும். ஈரான் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை முன்வைக்கணும். அப்படி இறங்கி வந்தால் மட்டும்தான் ஈரான் தன்னுடைய தரப்பையும் பரிசீலிப்பதற்கு முடியும். ஏன் சார், இப்போது அமெரிக்கா வந்து எல்லாமே தப்பாக தான் தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இவங்க வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பேசுகிறப்போ அமெரிக்கா வந்து மிரட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஏன் சார் அவங்க வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்க எல்லாத்துலேயுமே? கண்ட்ரோல் இல்லைன்னா இப்போது ஒரு கண்ட்ரியை வந்து அவங்க மிரட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த அளவுக்கு ஏன் ட்ரம்ப்போட இது அப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா ரொம்ப காலமாக 20ஆம் நூற்றாண்டில் அல்லது 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு அவங்க உலகத்துடைய ஒரு முக்கியமான ஒரு வல்லரசு நாடாக மாறிட்டாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு சோவியத் யூனியன் இருந்தது. சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த கோல்டு வார்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கெடுபிடி போர். அப்போ உலகம் முழுவதும் எங்கேயாச்சும் ஒரு போர் நடக்குது, பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு தரப்பை அமெரிக்கா ஆதரிக்கும், இன்னொரு எதிர்த்தரப்பை சோவியத் யூனியன் ஆதரிக்கும். இப்படி இருந்தது. சோவியத் யூனியன் 90களில் அது நிலைகுலைந்து போன பிறகு, அந்த கட்டமைப்பு அழிந்த பிறகு அமெரிக்காவுக்கு போட்டி இல்லை. அதன் பிறகு தான் அமெரிக்கா வந்து ஈராக் மேலே போர் தொடுக்குது, ஆப்கான் மேலே போர் தொடுக்குது, 2003 திரும்பவும் ஈராக் மேலே போர் தொடுக்குது. இதையெல்லாம் செஞ்சிட்ருக்கு. இப்போ அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, நம்ம வைக்கிறதான் சட்டம். இப்போ கூட பாருங்களேன், வெனிசுலா அதிபரை வீடு புகுந்து கைது பண்ணுறதுன்னு சொல்கிறதே தப்பு. அவரை கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டு வெனிசுலாவினுடைய க்ரூட் ஆயிலை நாங்கள் எடுத்துக்கிறோம், அமெரிக்க நிறுவனங்கள் நடத்தும். அப்போது ஒரு நாட்டுக்கு உள்ளே புகுந்து அந்த அதிபரை வந்து கடத்திட்டு வர்றது எவ்வளோ பெரிய தப்பு. இதை தட்டி கேட்பதற்கு உலக நாடுகளோ அல்லது ஐநா சபையோ அதை தட்டி கேட்குறது கூட கொஞ்சம் லைட்டாக பேசுவாங்களே தவிர அதற்கு எதிர் நடவடிக்கை எடுக்க முடியலை. அதனால் அமெரிக்கா வந்து என்ன செய்யுது, நினைத்தால் எந்த அட்டூழியமும் செய்யலாம் அப்படின்ற நிலைமை தான் இருக்குது. இப்போ ஈரானை தாக்க வேண்டிய அவசியம் என்ன? அமெரிக்காவிற்கு ஈரான் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கா? ரெண்டுக்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஈரான் வந்து அமெரிக்கா இப்போ கூட இந்த போரில் அமெரிக்காவில் எந்த ஏவுகணைகளையும் விட்டு ஈரான் தாக்கலை. வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸை தான் தாக்குனாங்களே தவிர அங்கே ஒன்றும் தாக்கலை. அப்போ என்ன உங்களுக்கு பயம்? ஈரானும் உங்கள் செக்யூரிட்டிக்கு எந்த விதத்தில் ஆபத்து விளைவிக்கக்கூடிய நாடாக இருக்குது? அப்படி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஈரான் வந்து ஒரு எதிரி நாடு. இஸ்ரேலினுடைய இருப்புக்கும் சரி, இல்லது ஹமாஸ் ஆதரிக்கிறாங்க, ஹிஸ்புல்லாக்கள் ஆதரிக்கிறாங்க, ஹூத்திஸ் ஆதரிக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒழிக்கணும், இவங்க நமக்கு எதிரின்னே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற முறையில் காசாவில் குண்டு போட்டு பாலஸ்தீன் அப்பாவி மக்களை 72,000க்கு மேலே கொண்டிருக்கிறாங்க. லெபனானில் ஒரு 2,500 மக்கள், ஈரானில் வந்து ஒரு 3,000 பக்கம் வரக்கூடிய மக்களை கொண்டிருக்காங்க. அப்போ இஸ்ரேல் இதை செய்யுது. இஸ்ரேலுக்காக அமெரிக்கா இந்த போரில் வந்துச்சு அப்படின்றதான் உண்மை. அப்போ இஸ்ரேலுக்காக அமெரிக்காவில் ஒரு பெரிய லாபியே செயல்படுது.
இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் கூட 2 பேர் ட்ரம்போட மருமகனும் இன்னொரு ரியல் எஸ்டேட்டு அதிபரும் வராங்க. 2 பேரும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. அதில் ஒருத்தர் வந்து யூதர். அவங்க வந்து இஸ்ரேல் லாபியில் முக்கியமாக பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கும் இந்த டிப்ளமசி சார்ந்த வேலைகளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ட்ரம்ப் அவங்கள அனுப்புகிறாரு. அப்போ இஸ்ரேலினுடைய லாபி அமெரிக்காவில் பவர்ஃபுல்லாக இருக்குது. நெதன்யாகு தான் இந்த போரில் வந்து ஆதாயம் அடைஞ்சவர் அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை நடக்காமல் இருக்கிறது, தோல்வி அடைவது அவங்களுக்கு லாபம். அப்போ மீண்டும் ஈரானை தாக்கலாம், மீண்டும் லெபனானை தாக்கலாம். இப்போ கூட தெற்கு லெபனானை விட்டு நாங்கள் நகரமாட்டோம் அப்படின்னு தான் இஸ்ரேல் சொல்லுகிறது. அதனால் இது ஒன்று. இப்போ அமெரிக்காவினுடைய அந்த ரவுடித்தனத்தை எதிர்த்து ஈரான் ஒரு வலு குறைந்த நாடாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கிது, சண்டை போடுது. ஈரானை இவர்களால் முடக்க முடியவில்லை. முடக்க முடியலைன்னா ட்ரம்புக்கு இன்னும் கோபம் வருது. நம்ம நினச்ச மாதிரி தோத்துட்டோம், போர் முடியலையே, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்ற முறையில் ட்ரம்புக்கு கோபம் வருது. கோபம் வந்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியலை. அதனால தான் இந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டிய ஏன் நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் பாதிக்கு பாதி காலியாயிருச்சு. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், ஏவுகணைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே காலியாயிருச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை அதை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்கா தங்களுடைய ஆயுதங்கள்லாம் ரீஃபில் பண்ணிக்கிறாங்க, வீரர்களை கொண்டு குவிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அடுத்த போர் வந்தால் தாக்குவதற்கு. ஆனால் ஒரு நீடித்த போர் நடந்தால் அதற்கும் ஒரு ரெடியான ஒரு பிளானோட ஈரான் தயாராக இருக்குது. அப்படி நடந்தால் திரும்பவும் அமெரிக்காவுக்கு தான் பிரச்சனை. யார் மூலம் பிரச்சனை வரும்னு சொன்னால் திரும்ப கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகளை தாக்குவாங்க. ரெண்டாவது, ஈரானுடைய சிவில் கட்டுமானங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கினால் அதே போல் அமெரிக்க ஆதரவு வளைகுடா நாடுகளினுடைய சிவில் கட்டுமானங்களை ஈரான் வந்து தாக்கும். அப்போ திருப்பி வார் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்றீங்களா சார்? வார் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது யாரால் வரும்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவால் தான் வரும். அமெரிக்கா முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று, உன்னுடைய கௌரவம் ரவுடித்தனத்தெல்லாம் விட்டுட்டு டேபிளுக்கு வந்து பேசுகிறதுக்கு வரணும். பேசி ஈரான் வந்து ஒரு அடாவடி செய்யக்கூடிய நாடல்ல. பேசுனீங்கன்னா அவங்க வந்து எந்த கோரிக்கைகளும் பரிசீலிப்பாங்க, பதில் சொல்லுவாங்க, ஒரு உடன்படிக்கைக்கும் வருவாங்க. இது ஒரு வழி. இல்லைன்னா இன்னொரு வழி போர் தான். போர் செஞ்சால் யாருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னால் அது அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கு தான் பாதிப்பு. இப்போ அமெரிக்கா வந்து க்ரூட் ஆயிலே உற்பத்தி பண்ணாலும் உலக அளவில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் அமெரிக்காவுக்கும். அப்போ சொந்த அமெரிக்க குடிமகனே அதிக பெட்ரோல் டீசல் விலை கொடுத்து வாங்கும் பொழுது, உலகம் முழுவதும் அப்படி வாங்கும் பொழுது, இன்னும் நம்ம முந்தைய வீடியோக்களில் பேசியிருக்கோம் இல்லையா, ஒரு பிளாஸ்டிக்லேருந்து ஃபெர்டிலைசர் வரைக்கும் எல்லாமே தட்டுப்பாடு. இப்போ உரங்கள் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸ் இருந்தால் தான் உரங்கள் தயாரிக்க முடியும். உரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விவசாயத்தில் நீங்கள் உரங்களை பயன்படுத்த முடியாது. அரிசியோ கோதுமையோ அந்த அளவு விளைச்சல் வராது. இது உலகம் முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அமெரிக்கா தன்னுடைய இதை மாற்றிக்கொண்டு இதற்கு வந்து வரணும். அடுத்தது அமெரிக்காவினுடைய தோல்வி என்னன்னா, எந்த நாடும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக வரல. குறிப்பாக நேட்டோ நாடுகள். நேட்டோ வந்து அமெரிக்கா தலைமையில் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ அமைப்பு. அது குறிப்பாக ரஷ்யாவுக்கு சைனாவுக்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முன்னாடி வந்து சோவியத் யூனியனுக்கு எதிராகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ சோவியத் யூனியன் இல்லை, இப்போ ரஷ்யா இருக்குது. இப்போ அந்த நேட்டோ நாடுகள் ட்ரம்ப் கூட்டு பார்க்குறாரு, வாங்க ஹோர்முஸை திறப்போம், உங்கள் நேவியை அனுப்புங்க. யாரும் அனுப்புறதுக்கு தயாராக இல்லை என்றது மட்டும் இல்லை, ஸ்பெயின் இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. அதே போல் இத்தாலி பிரதமர் மெலோனி ஒரு லேடி, அவங்களும் எதிர்த்திருக்காங்க. இப்படியெல்லாம் எதிர்ப்பு வந்து அதிகமாகுது. அப்போ அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்குது. இந்த போர்னால் அவங்க எதையும் அடையலை. அமெரிக்காவில் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும் முதலாளிகளுக்கும் லாபம் என்பதை தாண்டி அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இராஜாங்க ரீதியாக இது அமெரிக்காவினுடைய தோல்வி தான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு தோல்வியெல்லாம் அடைஞ்சப்பதனால தான் ட்ரம்ப் வந்து ஒரு வெறி வந்தவர், சாமி வந்தவர் மாதிரி அப்படி பேசுகிறதுக்கு அதான் காரணம். முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறதுக்கும் அதுதான் காரணம். ஒரு பக்கம் மிரட்டல் விடுவார், இன்னொரு பக்கம் போர் நிறுத்தத்தை நீட்டிக்கிறேன்னு சொல்லுவார். ஒரு பக்கம் ஈரானை கற்காலத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஈரான் நாகரீகத்தையே அழிப்போன்னு சொல்லுவார். அது அப்படி அதை கண்டிச்சா போப் மேலே வந்து பாய்வார். இப்படிலாம் செஞ்சுட்டு சும்மா இருக்கிறவங்களே வெறியேற்றி விட்டுருவார். அப்படி இருக்கிறாரு.
அதனால் திரும்ப பேச்சுவார்த்தை நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை முடியும். இந்த பிரச்சனை முடியலை அப்படின்னு சொன்னால் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த சுமையை ஏற்கணும். சார் இவங்களோட இதுக்கு வந்துட்டு நம்ம ஊருகா அப்படின்ற மாதிரி ஆகி திருப்பி இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனாங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளும் வரும். ப்ளஸ் நம்ம யூசேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களும் வந்து திருப்பி முடக்கமாகுமே சார். ஆமாம், கண்டிப்பாக. இப்போவே நீங்கள் சென்னையில் எடுத்துக்கோங்க, எல்பிஜி ஆட்டோஸ் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த எல்பிஜி அந்த பங்க்கில் அதற்கு முன்னாடி ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு ஆட்டோ நிற்கிது. பல இடங்களில் நானே பார்த்துருக்கேன். அப்போது ஒரு ஆட்டோவில் ஃபில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகுதான். வரிசையாக 100 ஆட்டோ நிற்கிது. 6 மணி நேரம் ஆச்சுன்னா அந்த ஆட்டோ டிரைவர் எப்போ சவாரிக்கு போய் எப்படி வருமானம் ஈட்ட முடியும்? இது ஒன்று. சாதாரண டீ கடைகள், ஹோட்டல்லாம் பாருங்கள், எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மாறிட்டாங்க. விறகுல உட்காந்து பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அது நீங்கள் சிறுநகரங்கள், இதில் சென்னையில் அது வாய்ப்பு இல்லை. சென்னையிலேயே அங்கங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஆனால் டீ கடைகளை பொறுத்த வரைக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுக்கிறாங்க. டீயும் பஜ்ஜி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் 15 ரூபா விலையை ஆக்கிட்டாங்க. முதல்ல டீ 12 ரூபா இருந்தது, ஸ்நாக்ஸ் 10 ரூபா இருந்தது. இப்போ எல்லாமே 15 ரூபா ஆக்கிட்டாங்க. விலை உயர்ந்து போச்சா? இப்போ நம்ம ஏப்ரல் நாளைக்கு தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. வெஸ்ட் பெங்காலே முதல் கட்டமாக நடக்குது. 2ஆம் கட்டமாக வெஸ்ட் பெங்காலில் ஏப்ரல் 29 நடக்குது. ஏப்ரல் 29 தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு மோடி பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் மோடி அரசாங்கம் உயர்த்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பெட்ரோல் டீசல் மட்டுமல்ல, இந்த நேச்சுரல் கேஸை வைத்து செயல்படக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குல்ல. இப்போ இந்த டைல்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, இந்த டைல்ஸ் உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலைகள் நேச்சுரல் கேஸ் இருந்தால் தான் அந்த ஃபேக்ட்ரிஸ் இயங்கும். அப்புறம் சிமெண்ட்டு தயாரிக்கிறதுலேருந்து பல இதுக்கு அந்த எரிவாயு என்பது வேணும். இப்போ அதெல்லாம் மூடப்படுது. அதனால் நீங்கள் க்ரூட் ஆயில் அப்புறம் கேஸு, நேச்சுரல் கேஸு ரெண்டும் வரல அப்படின்னு சொன்னால் ஒரு 100கணக்கான துறைகள், பொருட்களுடைய விலை என்பது உயரும். இப்போ எலெக்ஷனுக்காக மோடி கவர்மெண்ட்டு விலையை உயர்த்தலை. இப்போ இன்டர்நேஷ்னல் அந்த சொன்னேன் இல்லையா, இப்போ $100 கிட்ட வந்திருக்குது. ஒரு கால் பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கலை. நடந்தும் ஒரு உடன்பாடு எட்டப்படலை. ஹோர்முஸ் தொடர்ந்து மூடி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? இதற்கு மாற்றாக ரஷ்யாவோ மற்ற நாடுகளில் இருந்து அமெரிக்காலேயோ நீங்கள் வாங்கினாலும் உலகம் முழுவதும் சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்த முடியாது. ஓரளவு தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப விலைவாசி தாறுமாறாக உயரும். இப்போ டீசல் விலை உயருதுன்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல் விலையும் உயருது, டீசல் விலையும் உயருது அப்படின்னு சொன்னால், டீசல் இருந்தால் மட்டும்தான் லாரிகள்லேருந்து, நாமக்கல்லேருந்து முட்டையோ, ஊட்டியிலேருந்து காய்கறியோ, அல்லது மகாராஷ்டிராவிலேருந்து வெங்காயமோ இதெல்லாம் நமக்கு வருது தமிழ்நாட்டுக்கு. அப்போ டீசல் விலை உயர்ந்தால் இந்த விலை உயரும். அப்போது ஒரு தொடர் வரிசையாக பல துறைகளில் இந்த விலைவாசி உயர்வு என்பது இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அமெரிக்காவினுடைய அந்த வம்புக்கு, அவங்களுடைய ரவுடித்தனத்திற்கு இன்றைக்கு ஈரான் மட்டும் பாதிக்கப்படலை, வேறு வகையில் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பாதிக்கப்படுது. அமெரிக்க மக்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. இப்போ அமெரிக்காவிலே ட்ரம்புக்கு ஆதரவு இல்லை. போரை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு கேட்டால் எதிர்க்கிறவங்களுடைய பெர்சன்டேஜ் தான் அதிகம். ஆனால் அப்போ கூட அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு சார். ஆமாம், இப்போ ட்ரம்போட இமேஜும் குறைஞ்சிருக்கு. ட்ரம்புனுடைய செல்வாக்கு இருக்கு இல்லையா, அதுவும் கருத்து கணிப்பெல்லாம் எடுத்து பார்த்தா ட்ரம்புக்கு நோ சொல்கிறவங்க தான் அதிகமாக தவிர எஸ் சொல்கிறவங்க ரொம்ப குறைவு. அதனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா அமெரிக்கா அரசியல் ரீதியில் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஈரானை பணிய வைக்க முடியலை. ஹோர்முஸ் மூடுனா உலகத்துக்கு பிரச்சனை. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அமெரிக்கா தான் அந்த பெரிய சிந்தனையிலேருந்து இறங்கி பேச்சுவார்த்தைக்கு ஒழுங்காக வரணும். இப்படி ஈரானை சீண்டுகின்ற வேலைகளை இனியும் செய்ய முடியாது. இது முதல் முறையாக வரலாற்றில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தோல்வி, அரசியல் ரீதியான தோல்வி அப்படின்னே சொல்லணும். மிக சிறப்பு சார். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி. நன்றி. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.